ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த கோர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த செஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஓகேங்களா? ஒரு ஒரு அனிமேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு ஒரு கருவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து உங்களோட கேரக்டரை உருவாக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயுமே ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி எழுதணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். சீனை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு உண்டான வாய்ஸ் ஓவரை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து வச்சிடணும். அதாவது ஒரு இன்ட்ரொடக்ஷன் சீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பேசுகிறாங்க அவங்க பசங்கிட்ட, அந்த சீனை நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி நம்ம வந்து அதை இமேஜின் பண்ணி பார்த்து நீங்கள் ஒரு விஷயங்களும் நீங்கள் பண்ணணும். அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா வந்து அவங்க பசங்க வந்து வெளியே விளையாடிட்டு இருக்காங்க, டே பசங்களா உள்ளே வாங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அந்த ஒரு சீன் வரும். அப்போ பசங்களோட அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வெளியே விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அவங்க அப்படி திரும்பி பார்த்து ஏதோ வந்துட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி கத்துற மாதிரி ஒரு சீன். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டோரி கிடச்சிடும். ஓகே, சின்ன கான்செப்ட் வச்சு நீங்கள் வந்து அழகாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டோரி எனக்கு தெரியல எப்படி நான் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூபே எடுத்துக்கோங்க. இப்போ யூடியூப்பில் நம்ம போயிட்டு தமிழ் மாரல் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் வந்து இங்கே நமக்கு கிடச்சிடும். ஸோ குக்கு டிவி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை குடும்பம், மீன் குழம்பு, தங்கப்பள்ளி, உணவின் மதிப்பு, ஸோ மந்திர முட்டை வீடு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி போட்டிருக்காங்க. 294K வியூஸ் இருக்குது இந்த குக்கு டிவியோடது. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். இப்போ நான் இதை பார்த்து அப்படியே கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும். ஓகே, அப்போ உணவின் மதிப்பு அப்படின்ற ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேரக்டரை நீங்கள் மாற்றலாம். ஓகேங்களா? இதே கேரக்டர்ஸ்க்கு கொடுக்காம இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பேக்ரவுண்டு, இப்போ அதில் ராஜு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சுந்தர் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கலாம். இல்லை இந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, என்ன சொல்லுதுங்க, ஏதோ ஒரு பேர் வனிதா அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து மல்லி வள்ளி அப்படின்ற ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நேமை வந்து நிறையா சேஞ்ச் பண்ணிவிட்டு சீனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அனிமல்ஸை யூஸ் பண்ணி ஒரு கதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பசி எலி கதை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அது பசி புலி கதையாக கூட மாற்றி நீங்கள் வேற ஒரு கான்செப்டில் பண்ணலாம். அப்புறம் மந்திர தோசை குடை விற்பவர் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி எனக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானிபூரி ஹிந்தி ஸ்டோரி தான் இது. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து தமிழில் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டிஸை மாற்றிக்கலாம். ஒரே கதையை கூட நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அந்த சீனெல்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வீடியோஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் எப்படி நமக்கு வந்து ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஜூம் அவுட்லாம் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக பார்க்க புரிஞ்சிடும். அப்போ ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் போது நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு சீன் மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ தமிழ் மாரல் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ஸ் நிறையா கிடைக்கும், யூடியூப்லேயே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இப்போலாம் சாட் ஜிபிடிலாம் வந்துருச்சு. ஸோ அதை நீங்கள் சாட் ஜிபிட்ட கேட்டால் கூட அதுவே ஒரு 4-5 ஸ்டோரி எழுதி கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பேசுகிற மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். இல்லாட்டி ஒரு புக் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு உண்டான கதைகள் அப்படின்னு நிறைய புக்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு 30 ரூபா 50 ரூபா 70 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். இல்லாட்டி இந்த பழைய புத்தக கடைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போனீங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ஏகப்பட்ட ஸ்டோரி புக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் அப்படின்னு நம்ம மேக் பண்ணாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்றுன்றதை விட வீக்லி ஒரு 3 வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் மேக் பண்ணால் கூட உங்களோட யூடியூப் சேனல்லாம் சூப்பராக வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் நிறையா சர்ச் பண்ணலாம். இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ் கதைகள் அப்படின்றதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ யாரையும் எளிதாக நம்ப வேண்டாம். இதில் இருக்கிற நேமு அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும், வேறு ஒன்றுமே கிடையாது. பேக்ரவுண்ட் சீனு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பியர் இருக்குது இங்கே இல்லையா, ஒரு கரடி இருக்குது, நம்ம அது ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம், இல்லை கருப்பு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 99.9% கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் நீதி கதைகள் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பரிசு, கலப்படம், இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு தாராளமாக நீங்கள் ஒரு ஸ்டோரியை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்?